ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வண்டி முத்தாரம்மன் கோவில்லேருந்து இப்போ வந்து மணப்பாடு சர்ச்சுக்கு தாங்க போயிட்டுருக்கு. அந்த வழியில் தாங்க மணப்பாடு சர்ச்சு வந்து ஒரு அந்த தூத்துக்குடி வந்து கோஸ்டல் ஏரியான்றதை வந்து நிரூபிக்கிற மாதிரி பாருங்கள். இப்போயே சில்லுன்னு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த பக்கம் தண்ணி சேர்ந்து ஒரு காற்று வேறு. நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோங்க. இப்போ இந்த இடத்துல வந்து எல்லாம் வீடு மாதிரியே பக்கத்து ஃபுல்லாக அப்படியே ரெசிடென்ஷியல் ஏரியா மாதிரியே இருக்குது. எல்லாமே சுற்றி இங்கே படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதே. இடம் வந்துருச்சு, இறங்குங்கன்னு சொன்னால் நல்லா ஹாயாக ஒரு நேரம் வேனில் உட்காந்துட்டு வந்தாங்க இல்லையா. உடனே இறங்குன்னு அங்கங்கே சொல்கிறீங்களேன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர கேள்வி கேட்டுக்கிட்டே இறங்குறாங்க. ஆனால் அப்புறம் எல்லாமே ஒரு வழி இறங்கி முடிச்சாச்சு. லாஸ்ட்டில் நான் இறங்கி இப்போ பாருங்கள், வந்த உடனே வந்து இந்த இடத்துல காற்று ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாங்கள் இன்னும் உள்ளுக்குள்ளே போகவே இல்லை. பாருங்கள், உள்ளுக்குள்ளே என்ட்ரன்ஸில் தான் நின்றுட்டுருக்கோம். காற்று எப்படி எங்களையே தள்ளி ஒரு இடத்துல போய் எங்கேயோ நிறுத்தி விட்டுற மாதிரியே இருக்குது. அந்த அளவுக்கு காற்று செம்ம ஜோராக சூப்பராகவே இருந்துச்சு. அதுவும் நாங்கள் போன அந்த டைமிங்ஸும் வந்து ஒரு மாதிரி ஈவினிங் ஸ்டார்ட் ஆகிற டைம் இல்லையா. ஸோ அந்த டைமில் அந்த காற்றும் அதோட சேர்ந்து இந்த ஒரு சின்ன வெயில் மாதிரி அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க அந்த ஒரு டைமே. அதுவும் இல்லாமல் பாருங்கள், இது வந்து 16th செஞ்சுரியில் கட்டின சர்ச்சு. இப்படி தாங்க நாங்களும் அப்படியே ஆச்சரியமாக நின்று பார்த்துட்டு இருந்தோம். இவ்வளோ 1000 வருஷத்துக்கு அப்புறமும் இந்த மணப்பாடு சர்ச்சு அது எவ்வளோ கம்பீரமாக நிற்கிது பாருங்கள். அதோடைய ஹைட்டு, அதோடைய அந்த மைன்யூட்டான ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அந்த இடத்துல. அது அப்புறம் வந்து இந்த சர்ச் அப்படியே புதுசு போலவே மின்னுதுன்றவாங்களே அந்த மாதிரியே இருக்குது. இதோடைய இந்த ஒர்க்கெல்லாம் வந்து அதை பற்றி சொல்கிறதுக்கு வந்து நிறைய இருக்குது. நம்ம நிறைய டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லணும். ஏ வா மாமா, சட்டம் மஜா ஆகுது. எங்க எத்த இப்பதான் மச்சான் பீரோல இருந்து எத்த நான் ஒரே சின்ன பழத்தமா இருக்கு. யாருக்கிட்ட வந்து விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்கேன். நாங்கள்லாம் ஒரு பக்கம் காற்று ரசித்து உக்காந்துட்டு இருந்தா, அவங்க பசங்கள்லாம் அந்த பக்கமாக ஒரு பக்கம் விளையாடிக்கிட்டு ஜோக் அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஆச்சரியத்தில் ஒரு பக்கம் இவ்வளோ அழகான சர்ச்சை அப்படியே பார்த்துக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இந்த காற்றையும் அனுபவிச்சுக்கிட்டு. சபா, இப்பவே கண்ணை கட்டுது. ஆமாங்க, இந்த காற்று அப்படியே தூக்கத்தையே வர வச்சிருச்சு எங்களுக்கு. அதுவும் நம்ம சிங்கம் படத்துலலாம் வர இந்த ஷூட்டிங்லாம் எடுத்திருக்காங்க இந்த இடத்துலலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் எந்தெந்த இடம்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தோம் நாங்கள்.